வணக்கம். சக்தி விநாயகா ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் பாத்தீங்கன்னா எல்லாமே செல்வ செழிப்பாகவும் மன நிம்மதியோடும் சந்தோஷமோட இருக்கணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவச வருடத்துல ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமையில இருந்து இந்த ஆண்டு பலன்கிறது நம்ம பொது பலனை நம்ம பார்க்க போறோம். இந்த வருடத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, எது மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு கடகராசிக்கு நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே இந்த விஸ்வாவசு வருடத்துல கடகராசிக்கு கடகராசியோட அதிபதியே சந்திரன். இந்த சந்திரங்கிறது கொண்ட ராசி எதுனா கடகராசி. இந்த வருடத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்குமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த போன வருடம் கடகராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா, எப்ப இந்த போன வருடம் ஒரு வருடம் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க. சொந்தம்னா என்ன, உறவுனா என்ன, யார் நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, எந்த வழியில போகலாம், எந்த வகையில போகக்கூடாது அப்படின்னு ஒரு அனுபவத்தை கத்துக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா உங்களுக்கு நடந்திருக்கும். சொர்க்க வாழ்க்கையும் பார்த்திருப்பீங்க, நரக வாழ்க்கையும் பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட மன வேதனைகளோட இருக்கிற கடக ராசிக்கு இந்த விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான ஒரு அமைப்பாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அதுக்கு காரணம் அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி இந்த விஸ்வாவசு வருடத்துல உங்களுக்கு இல்லை. அந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது. இந்த சனியோட பிடியில இருந்து நீங்க தப்பிச்சு வந்துட்டீங்க. இந்த வருடத்துல உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாசல் வரைக்கும் வந்திருக்கும், வீட்டுக்குள்ள வந்திருக்காது. நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே ஆசை காமிச்சு மோசம் பண்ணிருக்கும். சில பேர்த்துக்கு பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். கடன் தொல்லைகள் வந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனா இப்ப உங்களுடைய கிரகநிலையில் அமைப்புப்படியும் கோச்சாரப்படியும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் கண்டிப்பா கொடுக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கும். நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கட்டாயம் உங்களுக்கு நடக்கும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டாலோ இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துட்டாங்களோ அவங்களுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆயிடும். நமக்கு தடங்களா இருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமண யோகம் கட்டாயம் கை கொடுக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நினைச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற. கிடைச்ச வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா பயன்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பா கண்டிப்பா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம நீங்க போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத மருத்துவரும் கிடையாது. அப்படி இருந்த காலகட்டத்துல மாறி நீங்க நினைச்ச மாதிரி குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும். கடகராசி பொறுத்தளவுல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் உங்க ஜாதகத்துல புத்திர தோஷங்கள் இருக்கு, கருமமனைகள் இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகலாம். அதனால உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள். இப்ப கடகராசி பொறுத்தளவு போன வருஷம் எல்லாம் பார்த்துட்டு கடன் வாங்கிதான் குடும்ப சூழ்நிலைக்கு நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கணும், குழந்தை ஆசைப்பட்டது வாங்கணும் கூட கடன் வாங்கிதான் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கும். கோயிலுக்கே போகிற மாதிரி இருந்தா கூட, தேங்காய் பழம் வாங்குற மாதிரி இருந்தா கூட கடன் வாங்கிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இப்ப கடன்ல ஒரு ஒரு முக்காவாசி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிகழும். அதனால கடன் பிரச்சனைகள் இருக்காது.
உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம வாகனங்கள் யோகம். கடகராசி பொறுத்தளவு நிறைய பேருக்கு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தினால பல பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். வாகன விபத்துகள் ஆயிருக்குங்க. நிறைய பேர் வாகனத்துல நிறைய பழுது பார்த்திருப்பீங்க. ஆக நமக்கெல்லாம் வந்து பார்த்தா மறுபடியும் மத்தவங்க வாகனம் வாங்குறாங்க, நம்மளால வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த வருடம் நீங்க வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அதனால தாராளமா வாகன யோகங்கள் கண்டிப்பா கிடைக்கும். தொழில் அமைப்பு நிறைய பேர் வந்து கடகராசி பொறுத்தளவு போன வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால தொழிலுக்கு போகவே முடியாது. ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு நிரந்தரமான தொழில் உங்களால இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து இடம் விட்டு இடம், தாவு விட்டு தாவு, மனம் விட்டு மனம் பறக்கதான் பார்த்து இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தொழில்ல பண்ணாத தப்புக்கு கூட தண்டனை அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். வெளியூர்ல இருந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல எல்லாம் வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, தொழில் ஆரம்பிச்சோம், நல்லா ஆரம்பம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருந்தது, இப்ப நமக்கெல்லாம் நடக்கலையே, நமக்கான லாபம் வரலையே அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வருடம் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும், உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும், பொருளாதாரத்துல நல்ல மதிப்பு மரியாதை கைகூடும். இது எல்லாமே உங்களுக்குங்கிறது அமையும். ஆனா ஆரம்ப கட்டத்துல இருந்து நான் சொன்ன மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகளை கண்டிப்பா இருக்கணும். பட் இது வந்து நம்ம ஒரு பொது பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே நமக்கு நடக்கக்கூடிய திசாபுதிகள் நம்ம ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்கள் இல்லாம இருந்து எல்லாமே பாசிட்டிவான கிரகங்கள் நமக்கு இருந்து நெகட்டிவான கிரகங்கள் இல்லாம பாசிட்டிவான கிரகங்கள் அமைப்பு இருந்து நமக்கு அந்த கிரகங்களோட சப்போர்ட்டுங்கிறது இருக்கும்போது இந்த பொது பலனும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நம்ம சுய ஜாதகமும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா ரெண்டுமே சேரும் பொழுது உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்து உங்க ஜாதகத்தினுடைய இந்த விசுவாச வருடத்தம் நம்மளுடைய சுய ஜாதகம் நமக்கு நல்லா இருக்கா இல்லையா, எந்த கோயிலுக்கு போகலாம், எது மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம், எது மாதிரி வழிபாடுகளை பண்ணலாம் இது எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. அப்படி வழிகள் போகும் பொழுது உங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும், குடும்பத்துல மன நிம்மதி இருக்கும், திருமணங்கள் கைக்கூடி வரும், குழந்தை பாக்கியம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும், கடன் தொழில் இருக்காதுங்க. நம்மளும் ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமான சூழ்நிலைகளை வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அதனால உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.